உங்கள் சரத் மருத்துவமனை பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். 20 மினிட்ஸில் ஏதாவது நம்ம உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ண முடியுமான்னு நினச்சா அதற்கான வாய்ப்பு தான் இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த நேசல் பாசேஜ், லங்ஸு இதெல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். இதில் இருக்கிற அடைப்புகள் சரியாயிரும், கண் பார்வை நல்லாயிருக்கும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக இனியும் எக்ஸேல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற டஸ்டிங் அது இது அடைப்புகள் நுரையீரல் ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பீடாகும். வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்புல மூச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடாமல் இருந்துக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணாமல் இருந்துக்கலாம். ஆனால் மூச்சு விடாமல் நம்ம இருக்க முடியுமா? மூச்சு நின்றுச்சுன்னா எல்லாமே போச்சு இல்லையா? ஸோ அந்த மூச்சுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமான்னு கிடையவே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி நிறைய பேருக்கு நாலேஜ் கிடையாது. இதுதான் முக்கியம். ஸோ அதையே ஒரு விழிப்புணர்வாக இந்த விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக நம்ம உணவு சாப்பிடாமல் இருக்க முடியும், தண்ணி சாப்பிடாமல் இருக்க முடியும், அந்த மாதிரி கூட கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனால் மூச்சு விடாமல் இருக்கவே முடியாது. ஸோ மூச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற பயங்கர ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா டைம் இருக்கிறதுல. ஆனால் ஒரு 20 மினிட்ஸில் ஏதாவது நம்ம உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ண முடியுமான்னு நினச்சா அதற்கான வாய்ப்பு தான் இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. இதில் நான் சொல்லிக் கொடுக்குற மூச்சு பயிற்சி என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த நேசல் பாசேஜ், லங்ஸு இதெல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். இதில் இருக்கிற அடைப்புகள் சரியாயிரும், கண் பார்வை நல்லாயிருக்கும், நியூரலாஜிக்கல் டிசார்டர் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வராது, நல்ல தூக்கம் வரும், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்பலாம் போட்டு ஒன்று குழம்பி கிளாஸ் போகணும் அப்படின்லாம் குழம்பிக்க வேண்டாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஒரு 4 விஷயத்தை மட்டும் நான் சொல்லித்தரேன். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல பயங்கர எனர்ஜி இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை கூடும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட் பிளாக் வராதுங்கிறாங்க. என்ன காரணம்னா, அது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பிளட் மெட்டபாலிசம் அதிகமாகும் போது டீடாக்சிஃபிகேஷனும் நடக்கும், அதே சமயம் நல்லா பிளட்டெல்லாம் நல்லா ஃப்ளோ நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிராணா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமம் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். இந்த மூச்சு பயிற்சி அத்தனையுமே வந்து இந்த பிராணாவை வந்து பேசிக்கான ஒரு விஷயத்தை கொண்டது. ஸோ அதனால் வந்து இந்த பிராணா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடம்பு, பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடம்புக்கு ரொம்ப தேவையான ஆக்சிஜன். ஸோ அதை நாம் எப்படி எடுத்துக்கிறது, அதனால் ஆக்டிவிட்டி எப்படி அதிகப்படுத்துறது தான் இந்த பாயிண்ட். ஸோ இதில் வந்து 4 விஷயம் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று, நாடி சுத்தி. அந்த நாடி சுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளாக்ஸ் எதாக இருந்தாலும், சைனசிட்டிஸ் இருந்தாலும், அடிக்கடி தலைவலி வர மாதிரி இருந்தாலும், தூக்கமின்மை சரி பண்ணும். அடுத்தது கபாலபதி அப்படிங்கிறது, கபாலம்னா பிரெயின். ஸோ அந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை ரொம்ப நல்லா பண்ணும். பிரெயின் ஆக்டிவிட்டி பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸை புதுப்பிக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷனை தூண்டும், நல்லா பிரிஸ்காக வச்சுக்கும். இன்னொன்று வந்து வாஸ்திரிகா அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நாடி சுத்திங்கிறது ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் விடுறது, அப்புறம் இன்னொரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் விடுறது. இந்த கபாலபதிங்கிறது ஒன்லி எக்ஸ்ஹேல், வெளியே மட்டும் விடுறது. இன்னொன்று வாஸ்திரிகா அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளே இழுத்து வெளியே விடுறது, அதாவது இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இதுதான் வாஸ்திரிகா. இதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், பிராணாயாமம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம சும்மா ஒரு 4 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, ஒரு 4 கவுண்ட் நிறுத்துறது, 6 கவுண்ட் மெதுவாக வெளியே விடுறது. இது ஒரு மெத்தட். இதில் ஒரு 4ஆவோ 8ஆவோ அப்படி நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் ஒரு 8 ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலாம்னா நாடி சுத்தி. ஸோ நாடி சுத்திங்கிறது நம்ம வந்து இந்த விரலை வந்து ஒன்று இப்படி மடித்து பிடிச்சிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இப்படி பண்ணுவாங்க சிலர். ஸோ எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாசில் அடைச்சி ஒரு நாசில் மட்டும் பிரீத்தை விடுறது தான் நாடி சுத்தி. ஸோ இதை நம்ம பண்ணலாம். இது எவ்வளோ கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் 20 கவுண்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நாடி சுத்தியாக 20 கவுண்ட், 10 கவுண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாடி சுத்தியை பொறுத்தவரை 10 கவுண்ட் பண்ணாவே போதும். அடுத்தது ஒரு 10 கவுண்ட், அடுத்தது ஒரு 10 கவுண்ட், 3 10 கவுண்ட். அதே மாதிரி கபாலபதி 3 20 கவுண்ட், கபாலபதி 20 கவுண்ட் 3ஆக செய்யணும். பாஸ்திரிகா 20 கவுண்ட் 3ஆக செய்யணும். அப்புறம் பிராணாயாமம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 4 கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு பிரேக் விடுங்க, அப்புறம் ஒரு 4 கவுண்ட், மறுபடியும் ஒரு கேப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 6ஆக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்புறம் 8ஆக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுவான போதும். ஸோ நாடி சுத்தியை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு பக்கம் அடைச்சிட்றோம், இடது பக்கம். ஸோ புரியுதுங்களா, எவ்வளோ ஃபோர்ஸாக நான் விடுறேன்னு சொல்லி. எடுத்ததுமே எல்லா நாளும் இவ்வளோ ஃபோர்ஸாக விட முடியாது. அடுத்தது இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் இதை அடைச்சிட்டு இது பண்ணணும், அடுத்து இந்த பக்கம் அடைச்சிட்டு இதே மாதிரி. புரியுதுங்களா? 10 கவுண்ட்டு, அவ்வளோதான். இது முடிச்சதுமே எப்பவுமே நீங்கள் சில பிராணாயாமம் பிரேக் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறனால நல்ல ஒரு ஆழ்ந்த நிலை மூச்சு இப்படி
எக்ஸேல் பண்ணும்போது ஃபுல்லாக வெளியே போயிடணும். இவ்வளோ தான் நாடி சுற்றி, இவ்வளோ தான். இதை டெய்லி பண்ணுங்கள். மறுபடியும் 10 கவுண்ட், இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, மறுபடியும் இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 போதும். ஒரு 20 கவுண்ட் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. இது நாடி சுற்றி முடிஞ்சது. அடுத்தது கபாலபதி. சார் நம்ம கபாலபதியில் இதில் எந்த பொசிஷனில் நம்ம உட்காரணும்னா வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், பத்மாசனத்தில் உட்காரலாம், இல்லை உங்களால் மூட்டு வலி அது மாதிரி இருந்தாலும் சேர் போட்டு சும்மா உட்காந்திங்கன்னா கூட போதுமானது. நல்லா முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கண் பார்வையை நல்லா மட்டமாக வச்சுட்டு இது பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம கபாலபதி பண்ணுறோம். கபாலபதி பண்ணி இடுப்பில் கை வச்சுக்கோங்க. வஜ்ராசனம் இல்லை பத்மாசனம் இல்லைன்னா சேர். இதில் உட்காந்துட்டு எக்ஸ்கேல் மட்டுமே. இதில் வந்து இன்ஹேல் கிடையாது, எக்ஸ்கேல் மட்டுமே. ஸோ இதில் 20 கவுண்ட் இன்ட்டு 3. ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ணுறோம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 20 கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீத்திங். இந்த மாதிரி ஒரு 2 கவுண்ட், அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் 20 கவுண்ட் பண்ணலாம். மறுபடியும் 2 கவுண்ட், மறுபடியும் ஒரு 20 கவுண்ட் பண்ணலாம், 2 கவுண்ட். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து சின்முத்திரையில் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சுதா? அடுத்தது பாஸ்திரிகா. ஸோ பாஸ்திரிகா வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல், ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். இதுதான் பாஸ்திரிகா. ஸோ இது நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் வஜ்ராசனத்தில் உட்கார்றது ரொம்ப சிறப்பு. பத்மாசனம் செகண்ட் பொசிஷன் தான். வஜ்ராசனம் நல்ல பொசிஷன் வந்து இதில் வந்து பண்ணும்போது இது எல்லா மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஒரு சமயம் நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த குதம்னு சொல்லுவாங்க, மோஷன் போகிற இடத்த இந்த மலைக்கூடலை உள்ளெழுத்த மாதிரி கொஞ்சம் பண்ணுது. ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸில் உடனே வராது, சரிங்களா? அதே மாதிரி இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருமானம் வராது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பாஸ்திரிகா பண்ணலாம். ஸோ இதை கையை நம்ம வந்து இப்படி வச்சுக்கிறோம். முதல்ல வந்து மூச்சு இழுக்கிறோம். ஸோ இது வந்து பாஸ்திரிகான்னு சொல்கிறது, பாஸ்திரிகான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற டஸ்டிங், அது இது அடைப்புகள், நுரையீரல் ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பீடாகும். இந்த ஆஸ்மா ட்ரபிள் இருக்கிறவங்கலாம் கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டு எல்லாமே சரியாயிருமானா அந்த கான்ஸ்டியூஷன்லேயும் அப்படி தான். கபம் சேர்ந்த விஷயங்கள். இப்போ இந்த கபம் இருக்கிறவங்க வந்து பாடியை எப்போ வார்மாக வச்சுக்கணும், அதுக்கான விஷயங்கள். பிபி, ஹார்ட் அட்டாக் இருக்கணும். இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் கம்மி, ஸ்லோவாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல இப்படி கூட பண்ணலாம். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸாக மெதுவாக ஒரு 1 மந்த் எடுத்துக்கலாம் இந்த ஸ்பீட் பண்ணுறதுக்கு. நீ மெதுவாக எடுத்திங்கன்னா போதும். அல்டிமேட்டாக நம்ம உடம்புல நல்லா இன்ஹேலாக இப்போ எக்ஸேல் ஆகும்போது நம்ம ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம உடம்புல கிடச்சிடும், சரிங்களா? அடுத்தது பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிராணாங்கிறது ஆக்சிஜன். இது ஒன்று பண்ணாவே போதுங்கிறாங்க நிறைய இடத்துல. ஸோ பிராணாயாமம் இருக்கிற வச்சு டாப்பஸ்டான விஷயம். ஸோ இது நாம் என்ன பண்ணலாம்னா பொதுவாக நல்லா வஜ்ராசனத்தில் உட்காரலாம், இல்லை பத்மாசனத்தில் உட்காரலாம். நல்லா மைண்டை நல்லா நெஞ்சை நிமிர்த்தி உட்காந்துக்குங்க. ஸ்பைன் வந்து நேராக இருக்கணும். ஸோ அதில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். 1 2 3 4 இன்ஹேல், சரிங்களா? அதே மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க, இது இழுக்கிறது வந்து 4, நிறுத்துறது வந்து 4, விடுறது வந்து 6. இந்த கண்டிஷனில் ஒரு 10 இல்லாட்டா 5 முதல்ல ஆரம்பிங்க. ஒரு 6 ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். இல்லை 4 தான் என்னால் பண்ண முடியும், 4 ஆரம்பிங்க. ஒரு வாரம் 4 பண்ணுங்க. அப்புறம் 2 அதிகப்படுத்திக்கங்க. ஒரு 8 வரைக்கும் கொண்டு போங்க. அதுக்கு மேலே போக வேண்டாம். 8 வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக், மறுபடியும் ஒரு 8, மறுபடியும் ஒரு 8, 3 8. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 4 ஸ்டார்ட் பண்ணி 4 4 4 4 தடவை செய்யுங்க, சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா இன்ஹேல் பண்ணும். இதுதான். இது வந்து செய்யும்போது தொண்டை குழலை நல்லா சுருக்கிக்கங்க. நல்லா சுருக்கி செய்கிற அது ப்ராக்டிஸ் தான். இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதே மாதிரி இந்த தொண்டைக்குள்ளே இருக்கிற சளி, இந்த தொண்டை வலி இதெல்லாமே சரியாக போயிடும். உங்களோட பேச்சு நல்லா இந்த கரகரப்பெல்லாம் போய் நல்லா வாய்ஸே நல்லாயிருக்கும். பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா, கண் பார்வை நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் எல்லாம் நல்ல ரத்தோட்டம் பாயும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள்,
ஒரு 4 மறுபடியும் ஒரு கேப். அந்த கேப்பில் என்ன பண்ணும், ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு லைட்டாக பாதி அப்படி மூச்சு. இந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை ஒரு பிரேக் பண்ணிக்கோங்க. அதில் 2 மூச்சு இழுத்திங்கன்னா கூட போதுமானது. இந்த பிராணாயாமம் பண்ணிவிட்டு அடுத்தது மறுபடியும் இதே மாதிரி 4 கவுண்ட், அடுத்தது மறுபடியும் இதே மாதிரி 4 கவுண்ட், இப்படி 3 தடவை பண்ணிங்கன்னா 3 தடவை பண்ணிடுங்க. அடுத்தது 6 கவுண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 8 கவுண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசாமல் படுத்துருங்க. சவாசனம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி நல்ல எனக்கு நல்ல எண்ணங்கள் வேணும், நான் நல்ல பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறேன், நெகட்டிவான எந்த வைப்பும் என்னை நோக்கி வராது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியுடையவனாக இருப்பேன், இப்படிங்கிற நல்ல ஒரு 4-5 வார்த்தைகளை சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கோங்க. எப்போவுமே யோகா செய்கிற இடம், பத்மாசனம் செய்கிற இடம், இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிற இடம் ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும். அழுக்கு அங்கே இங்கே போட்டுருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புங்க எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் போட்டு அது ரொம்ப ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடியது. புங்க எண்ணெய் இருந்ததுன்னா அதையை விளக்கில் போட்டு திரி வச்சு அந்த அமைதியான ரொம்ப லைட்டிங்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பேஸாக கொஞ்சம் மைல்டு லைட்டாக இருக்கிற மாதிரி வர இடத்துல நீங்கள் பண்ணலாம். இந்த ஓம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த இதாக இருந்தோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது இது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை, மைண்ட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இது எந்த மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. மூச்சு பயிற்சிங்கிறது எல்லாமே, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் எடுங்க, ஒரு முகமது நபி எடுங்க, நம்முடைய சித்தர்கள் எடுங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒரே விஷயம், அவங்க கடவுள் அப்படி இப்படி நம்ம என்னமோ சொல்லிக்கிறோம், கரெக்ட். எல்லாருடைய முதல் எய்மு க்யூர் பண்ணுறது, ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறதான் சொன்னாங்க. அப்போ அவங்க எல்லாமே இந்த விஷயத்தை ஒருங்கிணைந்து தான் செஞ்சுருக்காங்க. நாம் தான் மதமால் ஜாதியால் இதெல்லாம் பிரிஞ்சிருக்கோம், அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மனித நேயம் அது மட்டும்தான் முக்கியம். சித்தர்கள் அதை மட்டுமே நினச்சி ப்ரே பண்ணவங்க. அந்த மாதிரி சித்தர்கள் உருவாக்கின ஒரு விஷயம். நீங்கள் அதுலேயும் நம்ம மதத்தையும் ஜாதியும் கொண்டு பண்ணாதீங்க. இங்கே நம்ம ராமதேவர் அழைக்கக்கூடிய ஒரு சித்தர் யாக்கோபு அப்படின்னு அழைக்கக்கூடிய நபர் தான். இது முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். அவர் அவங்க நிறைய யுனானி சொன்னதாகவும் நியூஸஸ் நிறையா இருக்குது, சரித்திரங்கள் இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் தாண்டி நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் மதத்தினால் பிரிச்சிடாதீங்க. ரொம்ப அருமையான விஷயம். இதை பண்ணி நீங்கள் 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டயர்டாக இருக்குது, என்ன பண்ணுறனே தெரில, எப்பப்பா சோம்பேறி இருக்கிற அந்த விஷயமெல்லாம் போயிடும். உங்கள் உடம்பு ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டே வரதை நீங்கள் பார்க்கலாம். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு மனுஷனுக்கு அதுதானே. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்குறேன். அதை கரெக்டாக எப்படி பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். சரியா? வாழ்த்துக்கள். ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.